முத்துவேல் சக்திவேல்னால நின்று போன பழனியோட கல்யாணத்தை கதிரராஜி சேர்ந்து நடத்தி வைக்க போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சக்திவேலுக்கு முத்துவேல் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த தடவை பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக முத்துவேலே போய் பழனியை பத்தி இவ்வளவு தூரம் தப்பா சொல்லி வச்சு கடைசியில இப்ப பழனியோட கல்யாணம் நடக்காமே போயிருச்சு. இப்படி முத்துவேல் சொன்ன எல்லா விஷயத்தையுமே உண்மைன்னு நம்பி பொண்ணு வீட்டுக்காரங்களுமே வந்து நிச்சயார்த்தத்துக்கு கிளம்பி வராம வீட்லயே உட்காந்துறாங்க. இது எதுவுமே தெரியாம பாண்டியன் வீட்டுல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா நிச்சயதார்த்தத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கிறப்ப கூட பழனி வந்துட்டு நான் போய் எங்க அம்மாவையும் அண்ணனையும் கூப்பிட்டு வந்துடுறேன், அவங்களும் வந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி பழனி சொன்னதால பாண்டியனுமே எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காம அது உன்னோட குடும்ப விஷயம், நீ யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லி பாண்டியனுமே சொல்லிடுறாரு. ரொம்பவே சந்தோஷமா பழனி வந்துட்டு ஆசாசியா முத்துவேல் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள போனதுமே அன்னைக்கு ரெண்டு பேருமே வீட்டுல கிடையாது. அப்ப அவங்க அம்மா கிட்டயும் ரெண்டு அண்ணிகள்ட்டையும் வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு நிச்சயதார்த்தம், எல்லாருமே வந்துடணும், கோயில தான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அன்னைங்களை கூப்பிட்டு நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்துட்டு ரொம்பவே ஆசையா போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளுக்கு அப்புறமா பழனிக்கு கல்யாணம் நடக்க போறது தெரிஞ்சு பழனியோட அம்மாவுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க வீட்ல இருந்த ஒரு செயினை எடுத்து பழனிக்காக போட்டு விட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு முத்துவேல சக்திவேல அங்க வந்துடுறாங்க. என்ன புது மாப்பிளைக்கு இங்க என்ன வேலை, நிச்சயார்த்தத்தை வச்சுட்டு இங்க எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிச்சயார்த்தத்துக்கு வர சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொன்னதும் உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அந்த பாண்டியன் உன்னை அனுப்பிச்சு விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. சரி இதுக்கு மேல இங்க இருந்த பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு பழனி வந்துட்டு அவரோட ரெண்டு அண்ணிட்டையும் அம்மாட்டையும் மட்டும் சொல்லிட்டு நீங்களாவது நிச்சயார்த்தத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவசர அவசரமா கிளம்பி போயிடுறாரு. அங்க வீட்டுல இல்லைன்னா அந்த நகை பணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே அந்த பாண்டியன் வீட்டுக்கு தூக்கி கொடுத்துருவீங்க போல, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு முத்துவேலு சேர்ந்து அவங்க அம்மாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனியோட அம்மா வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி முத்துவேலு சக்திவேலு போக வேண்டாம்னு சொன்னாலும் நான் பழனியோட நிச்சயார்த்தத்துக்கு கண்டிப்பா போவேன், இவ்வளவு நாளுக்கு அப்புறமா என்னோட பையனுக்கு நிச்சயார்த்தம் நடக்க போகுது, அதுக்கு கூட நான் போகலன்னா அப்புறம் எதுக்காக நான் அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பழனியோட நிச்சயார்த்தத்துக்கு போகணுங்கிறதுல ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் சக்திவேலோட ஒய்ஃபுமே போறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஆனா ராஜியோட அம்மா மட்டும் வந்துட்டு முத்துவேலுக்கு பயந்துகிட்டு நம்ம அங்க போனோம்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம அங்க போய் நம்மனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ராஜியோட அம்மா வந்துட்டு நான் வரல நீங்க வேணுமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி எவ்வளவு தூரம் போராடி பாக்குறாங்க. ஆனா சக்திவேலோட ஒய்ஃபும் பழனியோட அம்மாவும் வந்துட்டு கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்தா ஆகணும் அப்படி சொல்லி சொன்னதால வேற வழியே இல்லாம ராஜியோட அம்மாவும் சக்திவேலோட ஒய்ஃப் பழனியோட அம்மா மூணு பேருமே கிளம்பி ரெடியா இருக்காங்க. மூணு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல சக்திவேல மாறி மாறி கேள்வி கேட்கவும் சமாளிக்க முடியாம பழனிவேலோட அம்மா ரொம்பவே தைரியமா ஓப்பனாவே சொல்லிடுறாங்க, நான் பழனியோட நிச்சயார்த்தத்துக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன், நான் இதுக்கு போகாம வேற எதுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலோட அம்மா வந்துட்டு ரொம்பவே தைரியமா முத்துவேல சக்திவேல எடுத்து கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவேல் வந்துட்டு சக்திவேல எதுவுமே எதிர்த்து பேச விடாம அவங்க போனா போகட்டும் விடு சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நீ தான் சொன்ன பழனிவேலுக்கு நிச்சயார்த்தம் அந்த கல்யாணம் நடக்க கூடாது, இந்த பாண்டியனுக்கு எப்படியா கெட்ட பேர் வாங்கி தரணும் சொல்லி நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் இவங்களை சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல்ட்ட கேட்கிறாரு. அப்பதான் முத்துவேல் வந்துட்டு நான் ஏற்கனவே இந்த பாண்டியன் குடும்பத்தை பத்தியும் பழனிக்கு நிரந்தரமான வேலை இல்ல, அவனே பாண்டியன் கிட்ட அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் முன்னாடியே சொல்லி வச்சேன், அதனால அவங்க கண்டிப்பா நிச்சயார்த்தத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, கண்டிப்பா இந்த நிச்சயார்த்தம் நடக்காது, இவங்க போயும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சிரிச்சுட்டு இருக்காரு. நடக்காத நிச்சயார்த்தத்துக்கு எத்தனை பேர் போனா என்ன, அங்க போய் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டாவது வரட்டும், நம்மளால தானே அங்க போக முடியாது, அவங்க அவமானப்படுறதை இவங்களாவது வந்து பார்த்து சொல்லி அழுவாங்கல்ல, இவங்க கிட்ட இருந்தா தெரிஞ்சுக்கலாம்ல, அதனாலதான் இவங்க போகணும்னு சொல்லி சொன்னேன், விட இவங்க சந்தோஷமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சிரிச்சுட்டு இருக்காரு. நம்ம தான் பெரிய கிரிமினலா இருப்போம்னு பார்த்தா நம்ம அண்ணன் நம்மளை விட பெரிய கிரிமினலா இருப்பார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. அப்போ கண்டிப்பா இன்னைக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியும் பாண்டியன் குடும்பம் அவமானப்பட்டு நிக்க போது, பழனிவேலோட நிச்சயார்த்தம் நடக்க போறது கிடையாது, இவங்க போய் எல்லாமே அவமானப்பட்டு தான் திரும்ப வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல சக்திவேலும் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பழனிவேலோட அம்மாவோ ராஜியோட அம்மா எல்லாருமே அங்க அவங்களும் வந்துடுறாங்க. நிச்சயார்த்தத்துக்கு ரொம்பவே டைம் ஆயிருச்சு, என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் பொண்ணு வீட்டுல இருந்து யாருமே வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பழனிவேலோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறப்பதான் பாண்டியனுக்குமே வந்து ரியலைஸ் பண்றாரு, ஆமா இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, முகூர்த்தம் வேற முடிய போது இன்னுமே வராம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சாக்காயிடுறாரு. அப்பதான் செந்தில சரவணனும் வந்துட்டு நாங்க போய் என்ன நடச்சுன்னு பாட்டு வரோம்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போய் அவங்க பார்த்தோம்னா அவங்க யாருமே கிளம்பாம அப்படியே வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. உங்களுக்காக அங்க எல்லாருமே கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்ன கிளம்பாம இருக்கீங்களே, வேகமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த நிச்சயார்த்தத்துல விருப்பமே கிடையாது, பழனிக்கு எங்க வீட்டு பிள்ளைய கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் திடீர்னு இந்த மனமாற்றம் அப்படி சொல்லி செந்தில சரவணன் கேள்வி கேட்கறப்பதான் மளிகை கடையில வேலை பார்க்கறவங்க என்னோட பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால ரொம்பவே அவமானப்பட்டு செந்தில சரவணனும் ரொம்பவே சோகமா கோயிலுக்கு கிளம்பி வராங்க. செந்தில் சரவணனை பார்த்ததுமே பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க, கிளம்பிட்டாங்களா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் செந்தில் வந்து என்ன நடச்சுங்கிற எல்லா உண்மையுமே சொல்றாரு. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இந்த வரன்ல விருப்பமே இல்லையா, அவங்களுக்கு பழனிக்கு பொண்ணு கொடுக்கறதுல சுத்தமா விருப்பமே இல்ல, இந்த நிச்சயார்த்தம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க யாருமே கிளம்பவே இல்ல, வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே பாண்டியனோட ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆசையா பழனிவேலோட கல்யாணத்தை பார்க்கலாம்னு நினைச்சு வந்த அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது. மனசு உடைஞ்சு போய் அவங்களும் கோமதியும் பழனிவேல் மூணு பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா பாண்டியன் வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா வச்சிருந்த பழனிவேல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா கண்ணீர் விட்டு அழுகிறது பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. பாண்டியனுக்கு யாருக்கு ஆறுதல் சொல்றதுனே தெரியல. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்துட்டு எப்படி திடீர்னு இவங்க இப்படி மனசு மாறினாங்க, எதனால இப்படி நடந்திருக்கும் அப்படி சொல்லி புரியலையே அப்படின்னு சொல்லி அவருமே குழம்பி போய் நின்றுட்டு இருக்காரு. அப்பதான் செந்தில் வந்துட்டு கதிர் கிட்டக்க காலையிலேயே அப்பா கிட்ட
வந்து முத்துவேலு சக்திவேலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிச்சயார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பழனிவேலுக்கு என்னை மீறி நீ கல்யாணம் பண்ணி வச்சிருவியா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டே அப்படின்னு சொல்லி அப்பாவை காலையிலேயே முத்துவேலு சக்திவேலு சேர்ந்து மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க தான் வந்து பழனிவேலை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் தப்பா பொண்ணு வீட்டுல சொல்லி வச்சிருப்பாங்க. அதனாலதான் பொண்ணு வீட்டுக்காரங்க நிச்சயார்த்தம் நடக்க போற டைம்ல இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து என்ன நடந்துச்சுங்கிற எல்லா உண்மையுமே கதிர்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே கதிருக்கு வந்து முத்துவேல் மேலே சக்திவேல் மேலே பயங்கரமான கோவம் வருது. இதுக்கப்புறமா அவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே கோவமா கோயில இருந்து கிளம்புறாரு. கதிரை போக விடாம தடுக்கிற ராஜி வந்துட்டு நீ போய் சண்டை போட்டனா மறுபடியும் தேவையில்லாம பிரச்சனை பெருசுதான் ஆகும். ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை எப்படி நடத்த முடிக்கிறதுன்னு யோசி, அதுதான் நமக்கு முக்கியம். ஒட்டுமொத்த குடும்பமே இப்ப வேதனையில இருக்கு. நீ போய் சண்டை போட்டு மறுபடியும் பிரச்சனை ஆச்சுன்னா இன்னுமே அது வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுங்கிறதுக்கான பிளான் யோசி அப்படின்னு சொல்லி ராஜி வந்துட்டு கதிரை கோவப்பட விடாம அடுத்த கட்டமா எதையும் யோசிக்க விடாம தடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் பொண்ணு வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்போம். ஏன் திடீர் இப்படி மனசு மாறினாங்கன்னு சொல்லி கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த முடிவுனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே சொல்லாம கதிர் ராஜி வந்து கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. நாங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நாங்க யாரும் வர மாட்டோம்னு. அப்புறம் எதுக்கு தொடர்ச்சி அவங்க வீட்ல இருந்து வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா, தயவுசெய்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மறுபடியுமே வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே ராஜி ரொம்பவே பொறுமையா, உங்களுக்கு ஏற்கனவே சித்தப்பா மளிகை கடையில வேலை பார்க்கறாங்கிறது தெரியும்ல, அவர் இத்தனை வருஷமா எங்க மாமா கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி திடீர்னு இந்த மனசு மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து நியாயமான கொஸ்டினை தான் கேட்கறாங்க. ஊருக்குள்ள எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப என் பொண்ணை எப்படி உங்களை நம்பி கொடுக்க முடியும், உங்க மாமனார் பழனிக்குன்னு சொல்லி எந்த சம்பளமும் கொடுக்கறதும் இல்லையா, அப்படி இருக்கப்போ என் பொண்ணை பழனியை நம்பி அனுப்பிச்சுட்டா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்கறப்பே வந்துட்டு கதிர் ராஜி ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருது கண்டிப்பா இது முத்துவேல் சக்திவேலோட வேலை தான் அப்படிங்கிறது. அது போக இதை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, உங்க அப்பாவும் சித்தப்பாவும் தான் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, கூட பிறந்த தம்பியை தப்பா சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்க போது, அவங்க நடக்கிற உண்மையை தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க முத்துவேல் சக்திவேல் தான் அந்த உண்மையை சொன்னாங்கிறத கதிர் ராஜி கிட்ட சொல்லிடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல ராஜி, கண்டிப்பா இது உங்க அப்பாவும் சித்தப்பாவும் பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்னு. பாத்தியா, கூட பிறந்த தம்பியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வந்து கொஞ்சம் கூட பெரிய மனுஷ தன்மையே இல்லாம இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு மறுபடியும் முத்துவேல் சக்திவேல் மேல பயங்கரமான கோவம் வருது. கதிர பொறுமையா இருக்கிற சொல்ற ராஜி வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி மாமா ஒன்னும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காமலாம் இல்ல, மாசம் மாசம் அவர் அக்கௌண்ட்ல பணம் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு, அது பழனிக்குமே தெரியாது, இத்தனை வருஷம் அவர் வேலை பார்த்ததுக்கு அவர் அக்கௌண்ட்ல அவர் எவ்வளவு பணம் போட்டிருக்காரு தெரியுமா, இது எங்க வீட்டுல இருக்கிற கோமதி அத்தியை தவிர வேற யாருக்குமே தெரியாது, அவர் ஒண்ணு இவர் அடிமை மாதிரி எல்லாம் வச்சு வேலை வாங்கல, எங்க பழனிவேல் சித்தப்பா எங்க வீட்டுல இருக்கிறத விட பாண்டியன் வீட்டுல இருந்தா தான் ரொம்பவே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பாரு, அதனாலதான் அவர் இத்தனை வருஷமா எங்க அத்தையை விட்டு பிரியாம இன்னும் கூடவே இருக்காரு, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பாவும் சித்தப்பாவும் அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது, அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பழைய கதை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. ராஜி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்குமே வந்து முத்துவேல் சக்திவேல் பத்தின உண்மையான கேரக்டரே தெரியுது. அவங்க பேச்சை கேட்டு அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கதிர்ராஜி கிட்ட கேக்குறாங்க. மறுபடியும் இந்த நிச்சயார்த்தம் நடக்குதுன்னு தெரிஞ்சுனா முத்துவேல் சக்திவேலும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண பாப்பாங்க, முடிஞ்ச அளவு இந்த நிச்சயார்த்தத்தை சிம்பிளாவும் யாருக்கும் தெரியாம முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு போன் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு வர சொல்ற கதிர்ராஜி வந்து பொண்ணு வீட்லயே வச்சு தட்ட மாத்திக்கிறாங்க. நிச்சயார்த்தம் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம ரொம்பவே சிம்பிளா நடந்து முடிஞ்சிருது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கதிர் ராஜிமே வந்து நிச்சயார்த்தம் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பாண்டியன் வீட்டுல சொல்றாங்க. நம்ம கிட்ட சொல்லாம நிச்சயார்த்தம் நடந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறதா, எப்படியோ ஒரு வழியா பழனிவேலுக்கு நிச்சயார்த்தம் முடிஞ்சிருச்சு நினைச்சு சந்தோஷப்படுறதான் தெரியாம பாண்டியன் வீட்டுல எல்லாருமே குழம்பி போய் நிக்கிறப்பதான் கதிர் முத்துவேல் வீட்டுக்கு வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல எவ்வளவு மோசமானவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக கூட பிறந்த தம்பியவே இப்படி தப்பு தப்பா சொல்ற குடும்பத்தை இன்னைக்கு தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேலையும் பயங்கரமா அப்படி திட்டிட்டு இருக்காரு. உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சனாலதான் அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க, எங்கேயோ போற கோவத்தை எங்க கிட்ட வந்து காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு அவருக்கு எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கதிர் வந்துட்டு என்ன நடந்துச்சுங்கிற எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்க தான் போய் எங்க குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொன்னீங்கிறத எல்லாமே எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க ஒன்னும் ரொம்ப நேரம் சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டாம், எங்க மாமாவுக்கு நிச்சயார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட உங்க கேரக்டர் பத்தி விஷயம் எல்லாமே சொன்னதும் அவங்களே நடந்த எல்லா விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டு நிச்சயார்த்தத்தை உடனே வச்சுக்கலாம்னு சொல்லி நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்லயே நடந்து முடிஞ்சிருச்சு, கூடி சீக்கிரமே கல்யாணமும் நடக்க போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு முத்துவேல் வீட்டுக்கு வெளியே நின்று சவால் விட்டு திரும்ப வராரு. இவ்வளவு தூரம் போராடி நம்ம இறங்கி போய் சொல்லியுமே எப்படிதான் அந்த நிச்சயார்த்தம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்தியாலும் குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி முத்துவேல் சக்தியாலும் அவமானப்பட்டாதான் இதுக்கப்புறமாவது இந்த பாண்டியன் குடும்பத்தை தொந்தரவு பண்ணாம இருப்பாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.